கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும். ஜனவரி 14 TLC டே அல்லது TLC நாளாக நம் திருச்சபையில் நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தரை நாம் நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும். கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்தி ஏந்தி சுமந்து தப்புவித்து நம்மை தெரிந்து கொண்டு இந்த திருச்சபையில் நம்மை சேர்த்ததற்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக திருச்சபையின் வரலாறை நினைவு கூற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உலகமெங்கும் பரவ அநேக மிஷனரிகளை கர்த்தர் எழுப்பினார். அவர்களில் ஜீகன்பால்க் ஒரு பிரதான இடத்தை பிடித்திருக்கிறார். வேதாகமம் தமிழில் மொழிபெயர்க்கப்படுவதால் பலர் தமிழில் வேதாகமத்தை படித்து கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள உதவியது. பலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் அநேக இடங்களில் தேவாலயம் கட்டப்பட்டது. அந்த பல்வேறு ஆலயங்கள் சேர்த்து TLC திருச்சபையாக மாறியது. அநேக இடங்களில் பள்ளிகள், மருத்துவமனைகள் கட்டப்பட்டது மற்றும் கர்த்தருடைய வார்த்தை இதனால் கனப்படுத்தப்படுகிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கனப்படுத்துவது இதன் வழியாக நிறைவேற்றப்படுகிறது. மேலும் லுத்ரன் விசுவாசம் மற்றும் நம்பிக்கையை உறுதி செய்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். நம் சொந்த கிரியைகளால் அல்லாமல் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மாத்திரமே ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை உறுதி செய்கிறது. ஊழியங்களை நினைவு கூற வேண்டும். கல்லூரிகள், பள்ளிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், மருத்துவமனைகள் என்று பலருக்கு உதவும் வகையில் அவைகள் இன்று வரையில் நடத்தப்படுகின்றன. அவைகளில் சில இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. TBML கல்லூரி பொறையார், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் தரங்கம்பாடி, உஸ்லம்பட்டி, ஜோசப் கண் மருத்துவமனை திருச்சி, டேனிஷ் மிஷன் மருத்துவமனை மற்றும் ஸ்வீடிஷ் மிஷன் மருத்துவமனை. எழும்பு எழும்பு நவமாக பூர்வீக சாட்சிகளின் ஆவியே, அநேகர் ஜாமக்காரராக மதிலில் நின்றோயாமல் கூப்பிட்டே, பேயை எதிர்த்தெல்லா நாட்டாரையும் அழைத்து சுவிசேஷம் கூறவும் என்று ஞானப்பாடல் 96 நாம் பார்க்கிறோம். இந்த ஞானப்பாடலில் கூறப்பட்டது போல எல்லா தடைகளையும் தாண்டி சுவிசேஷத்தை கூற கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக.